ஜேர்னலிஸ்டா இருந்த நீங்க எப்படி டைரக்டரா ஆகணுங்கிற ஆசை வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுல டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. அது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. ஓ. எங்கள் அப்பா வந்து நிறைய சினிமா பார்ப்பார், குறிப்பாக இங்கிலீஷ் படம் பார்ப்பார். ம். எங்கள் அப்பா எம்டிசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சின்ன பையனாக இருக்கும்போது என்ன அலங்கார் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு, மவுண்ட் ரோட்டில் இருந்துச்சு. அந்த தேட்டருக்கு படம் பார்க்கலாம் கூட்டு போவார். ஜாக்கி சான் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், சண்டை படம்லாம். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு. அப்போ சினிமா மேலே ஏதோ ஒரு ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு எனக்கு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து படத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டோம், கட் அடிச்சு, ஸ்கூல் கட் அடிச்சுட்டு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சத்யம் தேட்டரில் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது. அந்த படம் நல்ல படம்னு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு இது வரைக்கும் ஞாபகம் இல்லை. எப்படியோ அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கு நான் கூட்டு போயிட்டேன். அவங்க தமிழ் படத்துக்கு போகலான்னு கூட்டு போனாங்க. இல்லை, அந்த படம் நல்லா இருக்குன்னு கூட்டு போயிட்டேன். கூட்டு போய் எல்லாம் என்னை திட்டினானுங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட் படம். அது எல்லாம் திட்டிட்டு கூட்டு வந்துட்டானுங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம என்ன படத்துக்கு அப்படி கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஸ்பீல்பர்க்கோட ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஸ்கிண்டர்ஸ் லிஸ்ட் அந்த படம். ஓகே. எனக்கு அதுவே தெரியாமல் நான் கூட்டு போயிருக்கேன். அப்போ எப்படி அது உள்ளே வந்துச்சுன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரியல.